வாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க மாமா. மாப்பிள உங்களை பல கெட்டப்ல பார்த்துட்டு ஒரிஜினல் கெட்டப்ல பாக்குறப்போ எனக்கே அடையாளம் தெரியல. ஏன்னா பல கெட்டப் போட்டவங்கள நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக என்னையே ஆட்டி வைக்கிற மாதிரி ஒரு கெட்டப் போட்டீங்க பாத்தீங்களா? அந்த வாழ்க்கையிலே என்னால மறக்க முடியாது. அதை இன்னும் நீங்க மறக்கலையா? எப்படி மறக்க முடியும்? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன். காபி மட்டும்? காபி, டிபன், மத்தியான சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நான் இருந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு தான் போவேன். சரிங்க அண்ணே. என்ன ரெண்டு பேரும் ஏதோ ஜாடையிலே பேசிக்கிறீங்க? என்னடா இவன் திடீர்னு புறப்பட்டு வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏமா, ஒரு வீட்டுக்கு திடீர்னு வராம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரதுக்கு நம்ம என்ன பிரைம் மினிஸ்டரா? விளையாடாதீங்க. வீட்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? வீட்ல யாருக்காவது பிரச்சனை இருந்தா நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசிக்கிட்டு இருப்பேனா? வீட்ல யாருக்கும் பிரச்சனை இல்ல. அப்போ யாருக்கு பிரச்சனை? எனக்கு தான். உங்களுக்கே பிரச்சனையா? என்னால நம்பவே முடியல. நேத்து வரைக்கும் நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பண்றது தெரியல. நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்காக ஏன் இங்க வந்தீங்க? அட என்னம்மா, வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடணுமா? முதல்ல காப்பியை குடிப்போம், அப்புறம் சாப்பிடுவோம், அப்புறம் நிதானமா உட்காந்து பேசுவோம். அப்போ பொறுமையா பேசுற அளவுக்கு சின்ன பிரச்சனை தானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஆஹா, இது பெரிய பிரச்சனை. உடனே பேசணும், பேசியே ஆகணும். உங்க அப்பா வர சொல்லு. அவர் எதுக்கு கேக்குறீங்க? ஒண்ணு என்கிட்ட சொல்லுங்க, இல்ல என் புருஷன் கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன் மாமாவை தேடுறீங்க? அட என்னம்மா நீ, சின்ன வயசுல இருந்தே உங்க மாமா கிருஷ்ணனும் நானும் எவ்வளவு நெருக்கணும் உனக்கு தெரியாது. முதல்ல அவனை வர சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன். இல்ல, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்டயே சொல்லுங்க. நான் அப்பா வந்தது நானே சொல்லிடுறேன். அட என்ன மாப்பிள, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க அப்பா கிட்ட பேசி உங்க பிரச்சனையை சால்வ் பண்றேன். ஏன்னா உங்க அப்பாவை நாடு அவ்வளவு திக்கு. நீங்க சொல்றதெல்லாம் புதுசா இருக்கு. இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நான் உங்களை இந்த வீட்டுல பார்த்ததே இல்லை. என்ன நீங்க அந்த காலத்து ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அடிக்கடி பாத்துக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்பெல்லாம் கண்டு விட்டு கண்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க, லவ் பண்றாங்க. நீங்க என்ன மாப்பிள எப்படி இருக்கீங்க? இவ்வளவு பக்கத்துல இருக்க நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேனா? தயவு செஞ்சு நீங்க வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. ஏமா இப்படி கெஞ்சற? நான் உன் பிறந்த வீட்டுல இருந்து வந்திருக்கேம்மா. முதல்ல காஃபியை குடு போ. பாத்தியா, காஃபியை குடுன்னு காஃபியோட வந்துட்டாங்க. பெரிய மனுஷங்க பெரிய மனுஷங்க தான். அப்பா பிரமாதம். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் சொல்லல, அந்த காலத்துல இருந்தே நானும் கிருஷ்ணனும் அவ்வளவு நெருக்கம். எப்படி கேட்டாங்க பாத்தியா? அவங்கள பார்த்து கத்துக்கமா. என்னமா நான் சொல்றது? ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பத்மா இல்லன்னு. பத்மா ரொம்ப தங்கமான பொண்ணு. நிஜமா சொல்லணும்னா அவகிட்ட இருந்து நாங்கெல்லாம் கத்துக்கதான் நிறைய இருக்கு. அதத்தானமா நானும் சொன்னேன். நீங்க அவகிட்ட இருந்து கத்துக்கங்க, அவ உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்துக்கங்க. இப்ப கரெக்டா சொல்லிருப்பேனே. இல்ல, நீங்க வந்ததுல இருந்து ஒண்ணு கூட கரெக்டாவே பேசல. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. அட என்னம்மா நீ, அவ்வளவு தூரம் பைக்க ஓட்டிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கம்மா. முதல்ல குளிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணன்டே பேசிக்கிறேன். ஆமா, கிருஷ்ணன் எங்க? அவர் வெளியில போயிருக்காரு. நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். அதுக்குள்ள அவரும் வந்துருவாரு. பத்மா, அவரை ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா. என்ன ஒரு வரவேற்பு, மரியாதை. நாம நினைச்சது நிச்சயமா நடந்துரும் நினைக்கிறேன். இப்போவாது என்ன நினைச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லலாமே. அட என்னப்பா நீ, என்ன 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 தொந்தரவு பண்றியப்பா? அப்பா வரத்தானே போறாரு, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். பெரிய மனுஷனுக்குள்ள 1000 இருக்கும்பா. நீங்க எல்லாம் ஏதோ சின்ன ஜெருசுங்க, ஏதோ சாப்பிட்டோமா, டிவி பார்த்தோமா, ஊரை சுத்தணுமான்னு இப்படி ஜாலியா இருங்க. எதுக்கா இதுல எல்லாம் தலையிடுறீங்க? ஆமா, ஓ மாமியார் ஏதோ என் ரூம்னு சொன்னாங்களே, அத காட்டுறியாமா? அது ஒண்ணும் உங்க ரூம் இல்ல. எங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க தங்குற ரூம். ஓ, கெஸ்ட் யாராவது இருக்காங்களா? இல்ல, நான் தானே கெஸ்டா தங்க போறேன். அப்ப என் ரூம் தானே, காட்டு.
வேணாம், நானே பாத்துக்கிறேன். உனக்கே சிரமம். ஆ, ம். என்ன பத்மா, இவர் ஏன் இப்ப இங்க வந்தாரு? கொஞ்சம் விவகாரமான ஆளாச்சே. ஆமாங்க, நானும் அதுதான் நினைச்சேன். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவர் பங்குக்கு ஏதாவது 7 இழுத்து விட்டா என்ன பண்றது? அதுவும் எங்க அப்பாட்ட தான் பேசுவேன்னு சொல்றத பார்த்தா எனக்கு இன்னமும் சந்தேகமாவே இருக்கு. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. அதுவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றாரு. எங்க வீட்ல இருந்த வரைக்கும் ஒரு தடவை கூட உங்க அப்பா பேரை சொல்லி நான் கேட்டதே இல்லை. சரி விடு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். விஷயம் கைமீறி போயிடுச்சுன்னா நீ உடனே உங்க வீட்டுல பேசிடு. இந்த ஆளும் சூர்யா மச்சானுக்கு பயப்படுற ஆள் தானே. சூர்யா மச்சான் பேரை கேட்டதும் இந்த ஆளும் புட்டி பம்பா அடங்கிடுவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சுதான் இவரை டீல் பண்ணணும். பங்கஜ் ஃபோன் பண்றான். அவன் தேவையில்லாம ஃபோன் பண்ண மாட்டானே. பேசுங்க சார். எஸ் பங்கஜ், என்ன இஷ்யூ? சந்திரா சார் இப்போ ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. உங்க கூட ஒரு நிமிஷம் பேசணுமா? அண்ணே, ஹவ் என்ன? ஐ எம் ஃபைன் சந்திரா. நீ எப்படி இருக்க? அண்ணி எப்படி இருக்காங்க? அம்மா எப்படி இருக்காங்க? அண்ணே, ஆல் ஃபைன். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ஸ்விஸ் போயிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்கீங்களா? ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். அது பரவாயில்ல. அம்மா தான் நீங்க எப்போ ஃபோன் பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு பேசுறேன்னு சொல்லு. சரி, பங்கஜ் ஏன் ஃபோன் பண்ணா? வாட் இஸ் த இஷ்யூ? இன்வெஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்கண்ணே. உங்ககிட்ட பேசவே முடியலன்னு மீரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வாட் இஸ் திஸ்? இது ஒரு ப்ராப்ளமா? இதுக்கு ஒரு மீட்டிங்கா? இன்வெஸ்டர்ஸ் என்ன ரீச் பண்ணி என்ன பண்ண போறாங்க? அதான் ஆஃபீஸ்ல மீரா இருக்காள்ல, அவகிட்ட பேச வேண்டியதானே? அண்ணே, அவங்க மீரா கிட்டயும் பேசினாங்கண்ணே. இப்போ அனு தேவநந்தினி சாரீஸ்க்கு சீஃப் ஆயிட்டா. அதோட சேல்ஸ் பத்தின ஒரு சர்வே வேணுமா? அதுக்கு அனு வந்து இங்க இன்புட்ஸ் கொடுக்கணுமாண்ணே. ஓ, பட் அனு இப்ப வேலூர் போயிருக்காளே. அண்ணே, மீரா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. அதுக்கு அனு இங்க வரணும், இல்ல உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ரெண்டுமே நடக்காதுன்னு சொன்ன. அதுக்கப்புறம் நடக்கிறத நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணே, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எப்படின்னு அப்படி சொல்ல முடியும்? முதல்ல நீ போனை மீரா கிட்ட கொடு. ஓகே. ஹலோ, வாட் இஸ் திஸ் மீரா? இப்படிதான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போனவங்கள, பர்சனல் லீவ்ல போனவங்கள எல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்போமா? இன்வெஸ்டர் சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. There is a limit for everything. சார், தட் இஸ் ஓகே சார். பட் எல்லா நேரத்துலயும் நம்ம அப்படி பேச முடியாதுல்ல. அவ வேலூர் ப்ராஜெக்ட்டுக்கு தானே போயிருக்கா. அவ கார்ல வர போக ஜஸ்ட் 2 hours தானே ஆகும்னு அவங்க கேக்குறாங்க. நாம வர முடியாதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க சொல்றதும் வேலிட் பாயிண்ட் தானே. தட்ஸ் ஓகே மீரா. அதுக்காக அவங்க சொல்ற டைம்ல சொல்ற இடத்துக்குலாம் வரணும்னு கட்டாயம் கிடையாது. நீ அவங்க கிட்ட சொல்லு, அனு எப்போ ஃப்ரீயா இருக்காளோ அப்பதான் மீட்டிங் வர முடியும். அதுக்கும் மீறி அவங்க கோவப்பட்டா சூரிய பிரகாஷ் வந்ததும் பேசிக்கலாம்னு சொல்லி போனை கட் பண்ண. மத்தத நான் பாத்துக்கிறேன். பட் சார், திஸ் இஸ் நாட் த வே டு டீல் வித் இன்வெஸ்டர்ஸ் சார். என்னால அப்படி சொல்ல முடியாது சார். சாரி சார். Do what I say, மீரா. சாரி சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், this is not the way to handle the investor. மீரா குடு. அண்ணே, இன்வெஸ்டர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்லண்ணே. பங்கஜ் கிட்ட போன கொடு. ஒன் செக். சொல்லுங்க சார். என்ன பங்கஜ், எல்லாரும் சேர்ந்து வேணுனே பண்றீங்களா? இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும் பங்கஜ். சார், ஒரு நிமிஷம் போனை மியூட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பங்கஜ். சார், மீட்டிங் ஷெட்யூல அரேஞ்ச் பண்ணுங்க. நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. What, Anu? Are you joking? ஐயோ,
ஒண்ணு நம்ம மீட்டிங்க்கு வரலன்னு சொல்லணும். வரும்னு சொல்லிட்டா கண்டிப்பா போயிடணும். சார், எனக்கு இன்வெஸ்டர்ஸ் பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா மீட்டிங் நடக்கும். நான் அட்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க சார். ஆர் யூ ஷூர்? 100% ஷியோர். ஓகே பங்கஜ், மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ண சொல்ல. டேட் அண்ட் டைமை எனக்கு அப்டேட் பண்ண சொல்ல. அனு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவா. மீரா மேடம், சார் மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ண சொல்றாரு. டைம் அண்ட் வென்யூவை அப்டேட் பண்ண சொன்னாரு. மீட்டிங் இங்கதான். டைம் நாளைக்கு காலையில 10 o'clock. அதாவது சார், எல்லாம் எனக்கு கேட்டுச்சு. நீ திரும்ப எனக்கு சொல்ல வேணாம். பங்கஜ், நீ போய் அம்மா கிட்ட நேர்ல பேசு. நாளைக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லு. நான் ரொம்ப பிஸின்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் பேசாத. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். மறக்காம நான் சாரி சொன்னேன்னு சொல்லு. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். யூ டோன்ட் வரி. தேங்க்ஸ் பங்கஜ். தட்ஸ் இட் மீரா. ஒரு நிமிஷத்துல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. மீட்டிங் நடக்கும். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்லிடு. ஓகே மீரா? ஓகே சார். மீராஜி, வீட்டுக்கு தானே போறீங்க? நான் டிராப் பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க கார்ல டிராப் பண்றதையா? இல்ல, அனு மேடமும் சூர்யா சாரும் மீட்டிங்க்கு வருவாங்கன்னு. ஆபீஸ்ல இரிட்டேட் பண்றது பத்தாதுன்னு இங்கேயும் ஆரம்பிக்கிறீங்களா பங்கஜ்? क्या सोच रही हो? அந்த லड़किயை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஓ ஆखे, அவன் நெருப்பு. उसके साथ किस्मत है, किस्मत. கடவுள் उसकी तरफ है. இவ்வளவு நேரமாச்சு. கிருஷ்ணன் வந்திருக்கணுமே. கிருஷ்ணன் வந்த உடனே நேர போறோம். 20 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறோம். அந்த ரவுடிங்க மூஞ்சில விசிறி அடிக்கிறோம். எல்லா வேலையும் நல்லபடியா முடிக்கிறோம். சரோஜாக்கு ஒரு போனை போடுறோம். அடி பாவி, நான் இந்த ரூமை விட்டு வெளியில வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக வாசல்லையே காத்துட்டு இருக்காளே. என்னம்மா இங்க நிக்கிற? ஏன் இங்க நின்னா என்ன? இல்ல, இவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு இடம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஆமா, நீங்க இன்னும் தூங்கலையா? எங்கம்மா, எனக்கு ராத்திரியே தூக்கம் வர மாட்டேங்குது. சாயந்தரம் எங்க இருந்து தூங்குறது? என்னமோ யோசனை. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம வீட்ல இருந்த போது கூட நீ இந்த அளவுக்கு கவனிச்சதில்ல. இங்க விழுது விழுது கவனிக்கிறியம்மா. அது நம்ம வீடு. நான் இல்லாட்டியும் உங்களை கவனிக்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இது என் வீடு. நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க. உங்களை நான் தானே நல்லா கவனிச்சுக்கணும். அடே அப்பா, நம்ம வீட்ல இருந்த போது என் கண்ணுக்கு நீ சின்ன பொண்ணா தெரிஞ்ச. இப்ப வேற லெவல்ல இருக்க. கலக்கறம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. நான் கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு வரேன். சரியான நந்தியா இருப்பா போல இருக்கு. வழியிலே நிக்கிறா. போயிருப்பாளா?
போயிட்டான். என் வயசுல நான் பார்க்காத கதவா திறக்காத பூட்டா இவன் என்ன பெரிய ஆளு, இவளை ஏமாத்துறது கஷ்டமா? யாருக்கிட்ட அவ்வளவு சட்டு விட்டுருவோமா? வாங்க நாராயணன், ஏதோ பார்க்கணும் துடிச்சிட்டு இருந்தீங்களாமா? ஆமாங்க, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சொத்து பத்து தோட்டம் துறவு எல்லாம் பத்திரமா இருக்கா? என்ன புது மாதிரியே விசாரிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாததா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேனே. அதை விட முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். சரி சொல்லுங்க. ஒரு புது பிசினஸ் ஒண்ணு கைக்கு வந்திருக்கு, அத பத்தா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் தானே. நீங்க பிசினஸ் பண்ணாம வேற யாரு பண்ண போறாங்க? நான் என்ன சூரிய வம்சம் குடும்பமா? நினைச்ச உடனே நினைச்ச பிசினஸ் செய்யறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்க. இப்ப பாருங்க, எனக்கு கூட ஒரு அவசர தேவையா இருந்ததுனாலதான் உங்க. ஆமா 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 ஆமா, அவசர தேவைதான். கரெக்டா சொல்லிட்டீங்க. இவர் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ பண விஷயமா தான் வந்திருப்பாரு போல இருக்கே. அதுக்குள்ள மாமா கிட்ட இவர் பணம் வேணும்னு சொல்லி அது வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? ரெண்டுல எது நடந்தாலும் அசிங்கமாச்சே. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, வேற யாருக்கிட்டையாவது உரிமையோட இப்படி கேட்க முடியுமா? நமக்குள்ள என்னங்க? இப்ப என்ன பாருங்க, என் கஷ்டத்தை வேற யார்கிட்ட சொல்லுவேனா? ஐயோ, இவன் என்ன பேசுறான்? நான் சொல்ல வரதை கேட்கவே மாட்டேங்கிறானே. இவனா ஒரு கணக்கு போட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கானே. ஒருவேளை நாம பணம் கேட்கத்தான் வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பஞ்ச பாட்டு பாடி நம்மளை வெளியில அனுப்ப பாக்குறானா? என்ன யோசிக்கிறீங்க நாராயணன்? நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொன்ன தப்பா இருக்குமா சார்? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேனே, அது. ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் வாங்கல. இருமா, பெரிய மனுஷங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்ல. அது இல்ல, சூர்யா லைன்ல இருக்கான், உங்ககிட்ட பேசணுமா? அவன் என்ன என்கிட்ட பேசணும்? இல்ல, ஒரு நிமிஷம் ரூமுக்கு வாங்கல. அட என்னமா ரூம்ல போய் பேசுறது? போன் இங்க கொண்டு வாமா, ஹால்லயே வச்சு பேசுவோம். இது நம்ம வீடு தானே. பேர கூப்பிடுறான், போய் பேசுங்க நாராயணன். தாத்தாக்கும் பேருக்கு 1008 விஷயம் இருக்கும், ஏதாவது பர்சனலா இருக்கும். போங்க. இல்லங்க, இவன் மத்தவங்க மாதிரி இல்ல. போய் பேசிட்டு வாங்கல. கொஞ்சம் விவகாரமான ஆள் இவன். சீக்கிரம் வாங்க, பேசணும். என்னம்மா சூர்யா லைன்ல இருக்கான்னு சொல்லிட்டு கதவெல்லாம் தாப்பா போட்டு வர? உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறதுக்காக தான் சூர்யா லைன்ல இருக்கான்னு போய் சொன்னேன். நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது மாமா கிட்ட கேட்டு அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் அசிங்கம். என்னம்மா சொல்ற? நீங்க பேசுறத பார்த்தா என் மாமனார் கிட்ட ஏதோ பெரிய உதவி கேட்டு வந்த மாதிரி இருக்கு. கிருஷ்ணன் கிட்ட உதவி கேட்டா ஒண்ணு தப்பு இல்லையேம்மா. முதல்ல என்ன உதவின்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. கடனாத்தான். கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் பிச்சை காசுமா, அப்படி தூக்கி போட்டானா அப்படி அள்ளிட்டு ஓடி போயிடுவேன். நம்ம சூரிய வம்சத்தோட செல்வ கணபதி தாத்தாவோட தம்பி நீங்க. பொண்ணு கொடுத்த இடத்துல இப்படி கடன் கேட்டா அது அசிங்கம் இல்லையா? நீங்க இதெல்லாம் அண்ணம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து கேட்டீங்களா, இல்ல நீங்களா வந்து கேக்குறீங்களா? நிச்சயமா நீங்க அண்ணம்மா கிட்டயோ இல்ல சூர்யா கிட்டயோ இத பத்தி சொல்லிருக்க மாட்டீங்க. யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்து நிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அட என்னம்மா நீ, நான் என்ன சின்ன குழந்தையா? எதா இருந்தாலும் பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யறதுக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யுங்கன்னு நானும் சொல்லல. ஆனா பொண்ணு கொடுத்த இடத்துல கடன் கேக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். கல்யாணமாயி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வேற மாதிரி பேசுறியேம்மா. கல்யாணமாயி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க வேற மாதிரி நடந்துக்கிறீங்களே. கிருஷ்ணன் கிட்ட நான் உதவி கேட்டா அவன் என்ன தப்பா நினைக்க மாட்டாமா, நீ கவலைப்படாத. இன்னும் ஒரு வார்த்தை என் மாமனார் கிட்ட நீங்க இத பத்தி பேசுனீங்கன்னா நான் சூர்யாக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன், இல்ல அண்ணம்மா கிட்ட சொல்லிடுவேன். வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குங்க, கிளம்பி போயிட்டே இருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. இதுக்கு மேல என்ன பேச வைக்காதீங்க.
ரெடியா சார்? எஸ் அனு, ஐ அம் ரெடி. சார், உங்களை இந்த கெட்டப்ல பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எஸ், ரொம்ப நாள் ஆச்சுல. கோட் சூப்பர் சார். நேத்து நைட்டு நான் உங்களுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் அனுப்பியிருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டீங்களா சார்? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பார்த்துட்டேன். லாஸ்ட் 3 மந்த்ஸோட தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ் டீடைல்ஸ், லாஸ்ட் இயர் இதே மாசத்தோட சேல்ஸ் ஹிஸ்டரி கம்பேரிஷன், அடுத்த 3 மாசத்தோட ப்ரொஜெக்ஷன் பிளான் எல்லாமே அதுல இருக்கு சார். பெர்ஃபெக்ட் அனு. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் அவங்க கிட்ட பேச போறேன். அத வச்சு தான் அவங்க சர்வேக்கான இன்புட்ஸை நான் ரெடி பண்ணிருக்கேன். தட்ஸ் தி அஜெண்டா சார். வெல் அனு, லெட் அஸ் ஸ்டார்ட் தி Zoom மீட்டிங். சார், அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்க ஸ்விஸ்ல இருக்கீங்க. அப்படியா? ஐயோ, அப்படிதான் சார் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. வேற என்னெல்லாம் ஊர்ல பேசிக்கிறாங்க? இப்போ மீட்டிங் மூடுக்கு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, சார் இங்க மீட்டிங்ல இருப்பாங்கம்மா. நீ வெளியே நின்னுக்கோ, கதவு மூடியே இருக்கட்டும். யாரையுமே உள்ளே விட்டுறாத. சுந்தரம் எங்கன்னு யாராவது ஒருத்தர் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. நீ தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஐயோ, எனக்கு இப்ப கை கால்லாம் உதறுதுடி. சுந்தரம் எங்கன்னு கேட்டா நான் என்னடி சொல்றது? மா, சும்மா சினிமால வர மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணாத. யாரும் உன்கிட்ட வந்து, அதுவும் சரியா இந்த ரூமுக்கே வந்து சுந்தரம் இருக்கானான்னு கேட்க மாட்டாங்க, சரியா? நீ என்ன சுந்தரம் இருக்கானா மரியாதை எல்லாம் பேசுற? மரியாதை பேசுறி. ஐயோ, இது ரொம்ப முக்கியம் இப்போ. சுந்தரம். ஏய், ஐ அம் நாட் சுந்தரம், சூரிய பிரகாஷ். அம்மா, நீ வாமா. சார், கதவை லாக் பண்ணிக்கோங்க. வாமா போலாம். அம்மா, யாரையும் உள்ள விட்டுறாத, சரியா? ஏய் அனு, உன் ரூமுக்கு வந்து நீ எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்கம்மா. ஒரு பொண்ணு ரூமுங்கிறதுனால யாரும் டக்குன்னு வர மாட்டாங்க. நானும் ரூம்குள்ள போய் லாக் பண்ணிப்பேன், நீ கவலைப்படாத. ஆனா இந்த ரூம்குள்ள மட்டும் யாரையும் உள்ள விட்டுறாதம்மா, ப்ளீஸ். திரும்ப 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 அதே சொல்லாதடி. என் நெஞ்சு பட 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 அடிச்சுக்குதுடி. நீ போ போ. ஐயோ கடவுளே. மா, ப்ளீஸ் ஜாக்கிரதை. போடி. ஹாய் அனு. ஹாய் சார். எப்படி இருக்க? ஆஃபீஸ் எல்லாம் எப்படி போகுது? வேலையெல்லாம் எப்படி நடக்குது? சார், நீங்க நாராயணன் முன்னாடி நடிக்கிறத விட இப்போ பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் சொல்லியாச்சா அனு? எஸ் சார், நேத்து நைட்டே மீட்டிங் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். சந்திரா மீராவுக்குலாம் சொல்லியாச்சா? அவங்க நம்ம ஆபீஸ்ல இருந்தே ஜாயின் பண்ணிப்பாங்க சார். லெட் அஸ் வெயிட். ஓகே. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்றது சார்? நீ தான் எல்லாத்தையும் பிளான் பண்ற, சோ நீயே சொல்லு. ஆனா நான் பிளான் பண்ண மாதிரி தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே சார். என்ன ஒன்று இப்படி சொல்லிட்ட? நீ பிளான் பண்ண மாதிரி தானே இங்க எல்லாமே நடக்குது, நடக்கவும் போகுது. என்ன இப்படி மாட்டி விட்டு போயிட்டாளே இவ. பேசாம சுப்பு கூட ஊருக்கே போயிருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தேவையா? நில்லுமா. என்ன அங்கிள்?
என்ன அங்கிள் கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க உனக்கு? போங்க அங்கிள், உங்களோட ஒரே காமெடி. ஐயோ, என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்க. எங்க எங்க பூனை? எங்க 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 எங்க? நான் உன்னை என்ன கேட்ட, என்ன தேடிட்டு இருக்க? என்ன அங்கிள், நீங்க தானே இப்ப சொன்னீங்க பூனை குட்டி போட்டிருக்குன்னு, அதான் தேடினேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு தெரியும். ஆமா, எங்க சுந்தரமா சார்? நான் உன் பொண்ணு கடை தானே கேட்க வந்தேன். நீ சுந்தர பேரை சொன்ன. இப்ப நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதானே. என்ன இவ குழப்பறா? ஆமா, சுந்தரம் எங்க? நானே வாயு கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? இப்ப என்ன சொல்றது? என்ன வாய்க்குள்ளே மொன பேசிட்டு இருக்க? சுந்தரம் எங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கிச்சன்ல போய் தேடுங்க. நான் எதுக்கு அவனை அங்க போய் பார்க்கணும்? நீங்க தானே கேட்டீங்க அங்கிள் சுந்தரம் எங்க என்ன? ஐயோ, என்ன பழப்புறியே. நான் கேக்குறது ஒண்ணா இருக்கு, நீ சொல்ற பதில் ஒண்ணா இருக்கு. ஒண்ணு சரியா இல்லையே. இன்னைக்கு மட்டுமா அங்கிள்? நான் வந்த நாள்ல இருந்தே அது அப்படித்தானே. அதுவும் சரிதான். ஆமா, நீ எதுக்காக புடவை வச்சுட்டு இப்படி விசிறிக்கிட்டே இருக்க? அது ரொம்ப குளிர்து அதான். நீ மட்டும் என்கிட்ட வேர்க்குதுன்னு சொல்லி இருந்த வசமா மாட்டிக்கிட்டு இருப்ப. குளிருதுன்னு சொல்லி என்ன ஏமாத்த பத்தில அப்பயே புரிஞ்சுக்கிட்ட நீ விவரமான ஆளுன்னு. ஆமா, அந்த ரூம்ல யாரு இருக்காங்க? அந்த ரூம்லயா? அந்த ரூம்ல என் பொண்ணு Dress மாத்திட்டு இருக்கா. நல்ல வேளை, தப்பிச்ச. என்ன யாரும் ஏமாத்த முடியாது, புரியுதா? ஐயோ கடவுளே. என்னாச்சு? என்னமா? ரூம்ல என் புடவை ஒண்ணு வச்சிருக்கேன், அதை எடுக்கிறதுக்காக வந்தேன். இந்த ரூம்ல உங்க புடவை இருக்கவே இருக்காது. வச்ச எனக்கு தெரியாதா? நான் தான் இந்த ரூம்ல வச்சேன். ஆமா, உள்ள யாரு இருக்கா? நான் தான் சொன்னேனே, சொல்லலையா? என் பொண்ணு புடவை மாத்திட்டு இருக்கா. அப்படியா? அப்ப சரி, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். சாரதா கிட்ட என்ன சொன்ன? அது டக்குன்னு சொல்லு, யோசிக்காத. டக்குன்னு சொல்லு. டக்குன்னு சொல்ல சொன்னேன்ல. டக்குன்னு சொல்லாத, டக்குன்னு விஷயத்தை சொல்லு. அது இந்த ரூம்ல சேலை மாத்திட்டு இருந்தாளா? நீங்க அந்த பக்கம் போனீங்களா? அப்போ அவ அந்த ரூம்ல போய் சேலை மாத்திக்க போயிட்டா. ஒருத்தியே 2 ரூம்ல சேலை மாத்தணும்? ஐயோ, என்ன அங்கிள் பேசுறீங்க? இந்த ரூம்ல அவ சேலை இல்லையா, அதனால அந்த ரூம்ல போய் சேலை மாத்த போயிட்டா. அப்போ இந்த ரூம்ல எல்லாம் சேலை மாத்தனா? அது இந்த ரூம்ல அவ பழைய புடவை மாத்திட்டு இருந்தா. பழைய புடவையை ஏன் மாத்தணும்? அப்பதானே அந்த ரூமுக்கு போய் புது புடவை மாத்த முடியும். இப்படி தெளிவா கரெக்டா சொல்றதானே புரியும். என்ன யாரும் ஏமாத்த முடியாது, புரியுதா? இந்த சமாளிக்கிறதுக்குள்ள என் உயிரே போகுது. ஐயோ அனு, எப்போதான் அந்த இளவத்த மீட்டிங்க முடிக்கவோ தெரியல. இந்த ஆள் மட்டும் திரும்ப வந்தா எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும். அம்மா மகமாய், என்ன மட்டும் காப்பாத்து. ஓ மை காட், 10 நிமிஷம் லேட். நேத்தே இன்வெஸ்டர்ஸ் கடுப்புல இருந்தாங்க. இன்னைக்கு அனு வேற மீட்டிங் வரேன்னு சொன்னா. ஸ்வப்னா மேம், அனு வந்தாச்சா? என்ன அப்படி பாக்குற? மேம், அனு வேலூர்ல இருக்கா, அவ எப்படி வருவா? அது எனக்கு தெரியாதா? அவ இன்னைக்கு மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணிருக்கா. சூரிய பிரகாஷ் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. பட் மேம், மீட்டிங் ஆரம்பிச்சாச்சு மேம். வாட்? அனு வந்துட்டாளா? லீவ் இட். Who is that? ஓ, நீங்களா மீரா? மீட்டிங் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. சூர்யா சார் இம்பார்ட்டன்ட் விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. கமத், are you hearing me? Yes sir. மீரா மேம் வந்தாங்க. You please continue sir. Hi மீரா, welcome to the meeting.
ஹாய் சார். ஹலோ மீரா மேடம். ஹாய். லெட் அஸ் கண்டினியூ. நான் இவ்வளவு நேரம் தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ் பிளான்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அனு, கேன் யூ கண்டினியூ ப்ளீஸ்? தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ இன்க்ரீஸ் பண்றதா நம்ம ஏம். இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுலயும் நம்ம தேவநந்தினி சேல்ஸ் அவ்ளோ மோசம் இல்ல, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நமக்கு நாமே கிளாப் பண்ணிக்கலாமே. கிளாப் பண்ணுங்க. அனு மேடம் சொன்னாங்கல்ல. பட் அனு மேம், நீங்க வித்தியாசமான ஐடியா வச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி ஐடியா இப்போ ஏதாவது வச்சிருக்கீங்களா? நிச்சயம் இருக்கு சார். அத நான் சந்திரா சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்னும் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. I will come back to you on this. But it's a surprise, Anu. Yes sir, we will catch up. மீரா, any comments? No sir, you may continue. காமத், நேத்து நீங்க நான் போனே அட்டன் பண்றது இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க போல இருக்கு. அது வந்து சார், காமத், நீங்க எனக்கு அனுப்பின மெசேஜ் தேவநந்தினி சாரீஸோட லாஸ்ட் மந்த் சேல்ஸை பத்தி. நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பின 5 நிமிஷத்துல அனு உங்களுக்கு 5 நிமிஷத்துல மெயில்ல ரிப்ளை பண்ணிட்டா. நீங்க மெயில செக் பண்ணீங்களா? எஸ் சார், உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தேன். சூர்யா சாருக்கும் காப்பி அனுப்பியிருந்தேன். சாரி அனு மேம், நான் சரியா மெயிலை செக் பண்ணல. சாரி சூர்யா சார். இட்ஸ் ஓகே காமத். இந்த கொரோனா பீரியட்ல ஒரு மீட்டிங் நடத்த நம்ம நேர்ல தான் வரணும்னு அவசியம் இல்லை. நான் எங்க வேணா இருக்கலாம், அனு எங்க வேணா இருக்கலாம், நீங்க எங்க வேணா இருக்கலாம். பட் we are catching up now. அனு மேம் தான் மீட்டிங்க்கு வருவாங்கன்னு நினைச்சோம். நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் a really surprise. Are you happy now, காமத்? எஸ் சார், we are happy. நீங்களே வந்து தேவநந்தினி சாரீஸ் பத்தி பேசினது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் நீங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு தெரியுது சார். எல்லா ஒர்க்லயும் எவ்வளவு அப்டேட்டா இருக்கீங்கன்னு புரியுது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் தேவநந்தினி சாரீஸை பத்தின டீடைல் ரிப்போர்ட் நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேரும். அதை பத்தி நாங்க நிறைய முடிவுகள் எடுத்திருக்கோம். அதெல்லாம் அனு உங்களுக்கு மெயில்ல அப்டேட் பண்ணுவா. So, that's the end of this meeting. Bye all. Bye Chandra. Thank you sir. Okay sir, thank you for all. Chandra Prakash sir, thank you for joining the meeting. Thanks Meera madam. See you. மீரா, ஒரே நாள்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ரியலி கிரேட். உங்க பவர் என்னன்னு காமிச்சிட்டீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. பாய். பாய் சார். Okay, Meera. Bye. I have an important meeting. I'll catch up later. What is this, Pankaj? Zoom meeting நீ எனக்கு யாரும் இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டீங்களா? எனக்கே இப்பதான் தெரியும் மீராஜி. நான் ஆபீஸ்க்கு வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்தா அதுக்குள்ள இங்க எல்லாமே ரெடியா இருக்கு. நைட்டோட நைட்டா அங்க இருந்தபடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க போல அனு மேடம். அது எப்படி பங்கஜ் எனக்கு தெரியாம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்? மீராஜி, அனு மேடம் தேவநந்தினியோட ஹெட். அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதான் சூரிய பிரகாஷ் சாரே தெளிவா சொல்லியிருக்காருல. அனு மேடம் ஷெட்யூல் பண்ண ஜூம் மீட்டிங் சூரிய பிரகாஷ் சாருக்கு தெரியும். சந்திரா சாரும் வந்துட்டாரு, இன்வெஸ்டர்ஸும் வந்துட்டாங்க. ஹாப்பியா வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாம என்ன சொல்ல முடியும்? No Pankaj, this is not fair. I am the VP of Prakash Group of Companies. எனக்கு Zoom மீட்டிங்னு சொல்ல வேண்டாமா? மீராஜி, உங்களுக்கு ஜூம் மீட்டிங் சொல்லலன்னு கோவமா இல்ல அனு மேடம் ஜூம் மீட்டிங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டாங்களேன்னு கோவமா? பட் how Pankaj? அவ எப்படி அங்க இருந்துட்டே இதெல்லாம் பண்ணா? ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோன் கால் மீராஜி. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. நேத்தே எல்லார்கிட்டயும் பேசி மீரா மேடம் ஃபிக்ஸ் பண்ண அதே டைம்ல ஜூம் மீட்டிங்க்கு நான் வருவேன்னு சொல்லி அவங்க சொல்லிருக்கணும். நீங்க எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லிருப்பாங்க. கெஸிங் தானே. ஆபீஸ்ல எஃப்எம் கிட்ட பேசி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கணும். வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸலென்ட்லி எக்ஸிக்யூட்டட் மீராஜி. ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்சதும் ஸ்கிரீன்ல சூரிய பிரகாஷ் சார் வந்தது அனுவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்.
அது செம சீன் மீராஜி. நீங்க அப்ப இல்லாம போயிட்டீங்க. இனஃப் பங்கஜ், இனஃப். இன்னைக்கு ஜூம் மீட்டிங்க்கு நானும் வருவேன்னு சூரிய பிரகாஷ் சாராவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல பங்கஜ்? அத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு நீங்களே சொல்றீங்களா, இல்ல நான் சொல்லவா? அண்ணம்மா, இவர் என் மாமனார் கிட்ட 20 லட்சம் ரூபாய் கடன் கேட்கறதுக்காக வந்தாரு. என்ன சொல்ற பத்மா? இந்த ஆளு உங்க வீட்டுக்கு வந்தாரா? ஆமாப்பா, கொஞ்சம் விட்டிருந்தா என் மாமனார் கிட்ட கடன் கேட்டிருப்பாரு. அதுக்குள்ள நான் இவரை மாடிக்கு இழுத்துட்டு போயிட்டேன், இல்லனா என் மானமே போயிருக்கும். என்ன மாமா இது? எங்க கிட்ட கூட சொல்லாம இப்படி பொண்ணு கொடுத்த வீட்ல போய் கடன் கேட்டிருக்கீங்க, அதுவும் 20 லட்சம் ரூபாய். சொல்லுங்க சித்தப்பா, இப்படி அவங்க வீட்டுக்கு போய் பணம் கேக்குறது அசிங்கமா இல்ல? நாராயணா, அப்படி என்ன உனக்கு பணம் தேவை? இன்னும் தாலி கூட பிரிச்சு கோக்கல, அதுக்குள்ள உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, யார் போன்ல? சும்மா நீ இதுக்கு மட்டும் பதில் சொல்ல தெரியுது இல்ல? ஏன் சம்பந்தி வீட்டுக்கு பணம் கேட்டு போனீங்க? இவர் பாட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருந்தாருன்னா என்ன என் மாமனார் வீட்டுல சீப்பா நினைச்சிருப்பாங்க. இப்ப யாருக்கும் தெரியாம இவரை பத்தி சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் இங்க வந்தது என் புருஷனுக்கு கூட தெரியாது. என்னடி இது? மாப்பிளைக்கே சொல்லலையா நீ? என்ன பத்மா இது? வேற என்னமா பண்றது? அவங்களுக்கு இவரை பத்தி தெரிஞ்சா நம்ம மொத்த குடும்பத்துக்கே இவரால அசிங்கம். அதான் எனக்கு வேற வழி தெரியல. நாராயணா, பொண்ணு கொடுத்த இடத்துல நாம போய் பணம் கேட்கறதும் தப்பு, பொண்ணு எடுத்தவங்க நம்ம கிட்ட வந்து பணம் கேட்கறதும் தப்பு. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அது இல்ல நீ, நான் சும்மா தான் போனேன். சும்மா வந்தீங்களா? நான் கேட்டப்போ 20 லட்சம் ரூபாய் கடன் கேட்கதான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லல என்கிட்ட. அது சும்மா சொன்னமா. சித்தப்பா, என்ன வளர்றீங்க? சும்மா வளர்றேன்டா. நாராயணா, இது ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனா நீ பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க. கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இப்படிதான் சம்பந்தி வீட்டுக்கு போய் கடன் கேட்டு நிப்பியா? நான் சும்மா தான் நீ போனேன். அது யார் போன்ல திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்காங்க? அது சும்மா யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன சித்தப்பா, வேணும்ட்டே மாத்தி மாத்தி பேசுறீங்களா? நல்ல வேளை பத்மா உன்னை அங்கேயே கட் பண்ணி விட்டுட்டா. இல்லனா நாளைக்கு அவங்க மோத்துல நாம எப்படி முழிக்கிறது? என்னடா, நான் அவங்கிட்ட கடன் கேட்க தானடா போனேன். அதுக்குள்ள ஆளாளுக்கு இவ்வளவு ஷாக் ரியாக்ஷன் பண்றீங்க. எவ்வளவு க்ளோஸ் அப்பா. இது வரைக்கும் எவனுமே கடன் வாங்காத மாதிரியும் நான் மட்டும்தான் கடன் கேட்டு போன மாதிரியும் ரொம்ப ஓவரா பண்றீங்கடா. முடியல. இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? ஏன் கடன் கேட்க போன? உனக்கு அவ்வளவு பணம் எதுக்கு தேவைப்படுது? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏன் பத்மாவை கட்டி கொடுத்த வீட்டுக்கு போன? அண்ணே 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 என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அண்ணே. அண்ணி என்னென்னமோ கேக்குறாங்களே அண்ணே. நான் பத்மா வீட்டுக்கு போனது ஒரு குத்தமா அண்ணே? நீங்க மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அண்ணே? அண்ணோ அண்ணே 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 என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அண்ணே. ஐயோ, நான் கேட்டப்போ 20 லட்சம் ரூபாய் கடன் கேட்கதான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லல என்கிட்ட. அவன் டிராமா பண்றாமா? நீங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமான்னு கேக்குறாள். அவர் மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் சவுக்கு எடுத்து அவன் தோலை உரிச்சிருப்பாரு. ஐயோ அண்ணே, எல்லாரும் நம்ம குடும்பத்தையே குறை சொல்றாங்களே அண்ணே. நான் ஒரு பாவி அண்ணே, நான் ஒரு பாவி. அம்மா, எப்படிமா அப்பாக்கு இப்படி ஒரு தம்பி?
அண்ணே நீ போனதும் உன் பின்னாடியே நானும் வந்திருக்கணும் அண்ணே. சூரியவம்சம் குடும்பத்தை தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தினங்கிறதுக்காக தானே நான் இருக்கேன். நான் பண்ணது தப்புதான், கடன் கட்டது தப்புதான், பத்மா வீட்டுக்கு போனது தப்புதான். இனிமே அது தப்பா பண்ண மாட்டேன்னு என்ன மன்னிச்சிடண்ணே. இனிமே அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு இது சத்தியம். என்ன மன்னிச்சிடண்ணே, என்ன மன்னிச்சிடண்ணே அண்ணே, என்ன மன்னிச்சிடண்ணே. அண்ணே நீ கடன் கேட்க நினைச்சது கூட தப்பு இல்ல, ஆனா அவங்க கிட்ட போய் கேட்க நினைச்சியே அதுதான் பெரிய தப்பு. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு, தப்பு பண்ணிட்டேன்னு, தப்பு பண்ணிட்டேன்னு. பத்மா நம்ம வீட்டு பொண்ணுதாக்கிற உரிமையில அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னு. என்ன ஒரு விவரம் தெரியாத வெள்ளந்தியா வளர்த்துட்டீங்களேன்னு. ஐயோ ஐயோ அண்ணே 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 அண்ணே. போடா. இந்த போலீஸ்கார பையன் வர பாத்துக்கிட்டு இருக்கானே. அண்ணே அண்ணே நம்ம பரம்பரைக்கே என்னால கெட்ட பேர் வந்துச்சு அண்ணே. அண்ணே என்ன மன்னிச்சிடண்ணே, என்ன மன்னிச்சிடண்ணே. அனு, ஐயோ என்ன இந்த ஆள் அழுகிறத பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஆமா சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. அண்ணே அண்ணே அண்ணே. ஐயோ அண்ணே என்ன மன்னிச்சிடண்ணே. இந்த பாவிய மன்னிச்சிடண்ணே, இந்த பாவிய மன்னிச்சிடண்ணே. ஐயோ அண்ணே மன்னிச்சிடண்ணே. ஐயோ மன்னிச்சிடண்ணே. இந்த பாவி, இந்த பாவிய மன்னிச்சிடண்ணே, இந்த பாவிய மன்னிச்சிடண்ணே, மன்னிச்சிடண்ணே. ஐயோ ஐயோ அண்ணே அண்ணே மன்னிச்சிடண்ணே. அப்பாடி போய் சேர்ந்தானுங்க. ஓவர் நடிப்பா சாமி. என்ன இவ திருதுப்புன்னு அண்ணாமா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டா. அந்த ரவுடி பயலுங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம் கூட இந்த பத்மா பொண்ணுக்கு தெரியல. அண்ணம்மா சொல்றதை வச்சு பார்க்குறப்போ கடன் கேட்டது தப்பு இல்லை, கடன் கேட்ட இடம்தான் தப்பு. ஸோ நாம இடத்த மாத்திக்கணும். ரவுடி பயலுங்க வேற 10 வாட்டி போன் பண்ணிட்டாங்களே. இந்த நேரத்துல மட்டும் அவனுக்கு என்ட்ரி கொடுத்துருந்தானுங்க, நான் செத்தேன். அவனுங்களுக்கு ஏதாவது பண்ணணும், பண்ணியே ஆகணும். இந்த போலீஸ்கார பையன் வேற ரவுண்டு கட்டி பார்த்துட்டு போறானே. போலீஸ்காரனுக்கு பயப்படுறதா, ரவுடிங்களுக்கு பயப்படுறதா ஒண்ணுமே புரியல. இந்த போலீஸ்காரன் ஏதாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல, உண்மை குசும்ப மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே போறான். ஒருவேளை நிஜமாவே இன்னைக்கு துப்பாக்கி எடுத்துருவானோ?